வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சபார்டினேட் சர்வீஸில் கடைசியாக கொடுத்துருக்க சப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டில் என்னென்ன இம்பார்ட்டண்டான டாபிக் கவர் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்னா இந்த சிபிஎம் அண்ட் பெர்ட் மெத்தட். ஸோ கொஸ்டின் ரிப்பீட்டடாக சிபிஎம் அண்ட் பெர்ட்லேருந்து தான் சம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு ஈவெண்ட் கொடுத்தும் அந்த ஈவெண்ட் என்ன டைமில் நடக்குது, ஸோ அதில் எவ்வளோ யூனிட் ஒர்க் நடக்குதுங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அது இந்த ரெண்டு மெத்தட்லையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம் கேட்கலனா தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட், டெண்டர் அண்ட் டெண்டர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மூணு டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ட்ராக்ட், டெண்டர் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் வர்றது தான் இந்த பில்லிங், சூப்பர்விஷன் எல்லாமே. ஸோ இந்த ஒரு செகண்ட் லைனில் இருக்கிற ஒரு 4-5 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸில். அதுக்கப்புறமா தான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஜினியரிங்க்கு என்னென்ன மாதிரியான பிளானிங் நடக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிலாம் ஒர்க் நடக்குது, ஸோ அது ரிலேட்டடாக பேசிக்காக உள்ள கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஒரு 4-5 டாபிக் தான் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஈஸியாக இந்த சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following represent an activity? which one of the following represent an activity? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆக்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன? ஆக்டிவிட்டிங்கிறது என்ன? ஒரு மேன் பவரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு பேர் தான் ஆக்டிவிட்டி. ஸோ அப்படி பார்த்தா எஸ்கவேஷன் ஃபார் ஃபவுண்டேஷன், க்யூரிங் ஆஃப் காங்கிரீட், செட்டிங் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட், இந்த 4மே நம்மளோட மேன் பவரை யூஸ் பண்ணி செய்கிற செயல் தான். ஸோ அப்போ இது 4மே ஆக்டிவிட்டியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதனால் ஆன்சர் ஆல் த எபோவ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் அன் ஆக்டிவிட்டி? எஸ்கவேஷன் ஃபார் ஃபவுண்டேஷன், க்யூரிங் ஆஃப் காங்கிரீட், செட்டிங் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்த கொஸ்டின், பிக் அப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். பிக் அப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். கீழே கொடுத்துருக்கிறதுல தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அன் ஆக்டிவிட்டி ஆஃப் எ ப்ராஜெக்ட் இஸ் டினோட்டட் பை அன் ஆரோ ஆன் த நெட்வொர்க். ஸோ ஆக்டிவிட்டியை ப்ராஜெக்டில் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆரோ மார்க் போட்டு. ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது 1ன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே அடுத்த ஆக்டிவிட்டி 2 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இதில் இடையில ஆக்டிவிட்டியை டினோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆரோ போடுறோம். ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், த டெய்ல் ஆஃப் த ஆரோ இண்டிகேட்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஸோ ஆரோவில் டெய்ல் வர்றது ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த ஆப்ஷனும் கரெக்டு. அடுத்தது, த ஹெட் ஆஃப் த ஆரோ இண்டிகேட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்த ஆப்ஷன், த ஆரோஸ் ஆர் ட்ரான் டு ஸ்கேல் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ஆரோ ரைட் சைடுக்கு போகுது. ஸோ அந்த ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ அடுத்த ஆப்ஷன், ஈச் ஆக்டிவிட்டி கன்சியூம்ஸ் எ கிவன் டைம். ஈச் ஆக்டிவிட்டி கன்சியூம்ஸ் எ கிவன் டைம். ஸோ ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு மேன் பவரை வச்சு ஒரு செய்கிற ஒரு வேலைன்னு சொன்னேன். ஸோ அது குறிப்பிட்ட டைம்குள்ளே முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த டைம்குள்ளே கரெக்டாக அந்த ஆக்டிவிட்டி முடியும்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் டைம் டிலே ஆகலாம், ஆர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அது எப்போதுமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம்குள்ளே முடியாது. ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு. ஈச் ஆக்டிவிட்டி கன்சியூம்ஸ் எ கிவன் டைம். ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல இந்த ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு. If TO, TP, TM are the optimistic, pessimistic and most likely time estimate of an activity respectively, the expected time T of an activity will be. So pessimistic time, optimistic time and most likely time கொடுத்துட்டு expected time கேட்குறாங்க. ஸோ expected timeக்கான ஃபார்முலா T0 plus 4TM plus TP by 6. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் டைமுக்கான ஃபார்முலா. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். T0 plus 4TM plus TP by 6. எக்ஸ்பெக்டட் டைம் ஈக்குவல் டு T0 plus 4TM plus TP by 6. அடுத்த கொஸ்டின், in the given figure the network of a project represent. in a given figure the network of a project represent. ஸோ கீழே ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆக்டிவிட்டி ஆஃப் அன் எஸ்கவேஷன் ஆஃப் ஃபூட்டிங் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் அன் எஸ்கவேஷன் இட்ஸ் ஸ்டார்ட் அட் ஈவன் நம்பர் 1 அண்ட் எண்ட் வித் ஈவன் நம்பர் 2. ஆக்டிவிட்டி ஆஃப் எஸ்கவேஷன் விச் டேக்ஸ் 8 யூனிட் ஆஃப் டைம் அண்ட் நன் ஆஃப் திஸ்.
ஸோ இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னெலாம் கொடுக்கல, அதே மாதிரி ஆரோ மார்க்ஸும் கொடுக்கல. ஸோ அப்போது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஆஃப் எஸ்கவேஷன் விச் டேக்ஸ் 8 யூனிட் ஆஃப் டைம். ஆக்டிவிட்டி ஆஃப் எஸ்கவேஷன் விச் டேக் 8 யூனிட் ஆஃப் டைம். அதாவது இந்த எஸ்கவேஷன் ஆஃப் ஃப்ளூட்டிங் செஞ்சு முடிக்க 8 யூனிட் டைம் ஆகும். இது மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்க இங்கே கொடுத்துருக்க கரெக்டான டீட்டெயில்ஸுக்கு ஆப்ஷன் வருது. ஸோ அப்போ ஆன்சர் சி, activity of excavation which takes 8 unit of time. அடுத்த question, final technical authority of project lies with. Final technical authority of project lies with assistant engineer, executive engineer, superintending engineer and chief engineer. So final decision வந்து யாரு? chief engineer தான். So answer D, chief engineer. Final technical authority of project lies with chief engineer. அடுத்த question, the performance of a specific task in CPM is known. The performance of a specific task in CPM is known as dummy, event, activity, contract. Dummy, event, activity and contract. ஸோ சிபிஎம்மில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க்கை செய்கிறதுக்கான பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்குக்கு நம்மளோட எவ்வளோ எஃபெக்ட் வந்து போடுறோங்கிறது தான். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது வேர்டு தான் ஆக்டிவிட்டி. ஸோ த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இன் சிபிஎம் இஸ் நவுன் அஸ் ஆக்டிவிட்டி. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்த கொஸ்டின், completion of an activity on CPM network diagram is generally known. Completion of an activity on CPM network diagram is generally known event, node, connector, all the above. Event, node, connector, all the above. So option D, all the above. Completion of activity on CPM network diagram is generally known event, node, கனெக்டர். ஸோ மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ மூணுமே கம்ப்ளீஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சர்ஸ் தான். ஸோ அதனால் ஆன்சர் டி, ஆல் த எபோவ். அடுத்த கொஸ்டின், எ டம்மி ஆக்டிவிட்டி. எ டம்மி ஆக்டிவிட்டி இஸ் ஆர்டிஃபிஷியலி இன்ட்ரடியூஸ்ட். இட் ரெப்ரசன்ட் பை த டாட்டர் லைன், டஸ் நாட் கன்சியூம் டைம் அண்ட் ஆல் த எபோவ். ஸோ டம்மி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறது அந்த ப்ராஜெக்டை வந்து எந்த விதத்துலையுமே பாதிக்காது. ஸோ டம்மியாக நம்மளோட ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதையாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது தான் அந்த டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ ஆர்டிஃபிஷியலாக நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ அப்போது இட்ஸ் ஆர்டிஃபிஷியலி இன்ட்ரடியூஸ் அண்ட் இட் ரெப்ரசன்ட் பை த டாட்டர் லைன். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் டயக்ராமில் மற்ற ஆக்டிவிட்டியெல்லாம் கரெக்டான லைனில் ரெப்ரசன்ட் பண்ணி ஆரோ போடுவோம். இதுவே டம்மி ஆக்டிவிட்டினா டாட்டர் லைனில் வரணும். ஸோ டாட்டர் லைனில் தான் டம்மி ஆக்டிவிட்டி வரணும். ஏன்னா இது வந்து ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த ஆக்டிவிட்டிக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அப்போது நீங்கள் அந்த இடத்துல ஆரோ போடக்கூடாது, டாட்டர் லைனில் வரணும். ஸோ அப்போது ரெண்டாவது ஆப்ஷனும் ரைட்டு. அதுக்கப்புறம் இட் டஸ் நாட் கன்சியூம் டைம். ஸோ அது ஏற்கனவே டம்மியாக தான் இருக்குது, அதனால் எந்த டைமும் வந்து பாதிக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கும் டைமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அப்போது மூணாவது ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆல் த எபோவ். எ டம்மி ஆக்டிவிட்டி இஸ் ஆர்டிஃபிஷியலி இன்ட்ரடியூஸ்ட் and represented by the dotted line and does not consume time. அடுத்த question, military organization is known as. Military organization is known as line organization, line and staff organization, functional organization and none of this. So military organization ங்கிறது line organization. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னொரு ஹெட் இருப்பாங்க. ஸோ லைன் பை லைனாக தான் அந்த மிலிட்ரி ஆர்கனைசேஷன் இருக்கும், அவங்களுக்கு மேலே ஒரு சீஃப் இருப்பாங்க. ஸோ மிலிட்ரி ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு லைன் ஆர்கனைசேஷன். அடுத்த கொஸ்டின், வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் ப்ராஜெக்ட் ஆர் ஷோன் ஆன் பார் சார்ட் பை. வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் ஷோன் ஆன் பார் சார்ட் பை. ஸோ பார் சார்ட்டில் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸை எப்படி டினோட் பண்ணுவாங்க? வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், டாட் அண்ட் கிராஸஸ். ஸோ பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் ஆக்டிவிட்டி டினோட் பண்ணுறது ஹரிசாண்டல் லைன். ஸோ ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு ஒரு டியூரேஷனில் முடிஞ்சிருக்கும், அடுத்த ஆக்டிவிட்டி ஒரு டைமை இண்டிகேட் பண்ணும், ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி வரும். ஸோ ஹரிசாண்டல் லைனில் தான் வேரியஸ் ப்ராஜெக்ட், இது வந்து நிறைய ப்ராஜெக்ட் டைமாக இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 2014 அப்படின்னா இது அடுத்து 2015. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இயர்லேயும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கான வேரியேஷன் தான் இந்த பார் சார்ட்டில் வரும். ஸோ அது ஹரிசாண்டல் லைனில் தான் வரணும்.
ஸோ இதுவே வெர்டிக்கல் லைனில் போடுறாங்க அப்படின்னா, ஸோ இப்படி பார் சார்ட் வரைகிறோம் அப்படின்னா, வெர்டிக்கலில் ப்ராஜெக்ட் பார் சார்ட் போடுறோன்னா இது வந்து அந்த ஒரே சிங்கிள் ப்ராஜெக்டில் என்னென்ன டைம் இண்டிகேட் ஆகுங்கிறத பொறுத்து தான் வெர்டிக்கல் லைனில் போடணும். ஆனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்துருச்சுன்னா அதை ஹரிசாண்டல் லைனில் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் ஷோன் ஆன் த பார் சார்ட் பை வெர்டிக்கல் லைன். அடுத்த கொஸ்டின், டைம் அண்ட் progress chart of a construction is also known as. Time and progress chart of construction is also known as bar chart, Gantt chart, modified milestone chart, critical path method chart, all the above. So time and progress chart. ஸோ எல்லா பார் சார்ட் இந்த வெரைட்டிஸில் வர எல்லா சார்ட்டுமே டைமையும் அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த சார்ட்டே வந்து வரையப்படுது. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரைட்டு தான். பார் சார்ட், கேன் சார்ட், மாடிஃபைடு மைல்ஸ்டோன் சார்ட், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், ஸோ எல்லாமே டைம் அண்ட் ப்ராசஸை பொறுத்து தான் வரைய போகுது. ஸோ அப்போது ஆப்ஷன்ஸ் டி, ஆல் த எபோவ். அடுத்த கொஸ்டின், இஃப் ஏ இஸ் த ஆப்டிமிஸ்டிக் டைம், பி இஸ் த பெசிமிஸ்டிக் டைம் and M is the most likely time of activity, the expected time of an activity. So போன கொஸ்டின் வந்து T0, TO, TP, TMனு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதில் அந்த டேர்ம்ஸில் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்டட் டைம் கேட்டாங்க. ஸோ அப்போது நம்ம எப்படி ஃபார்முலா எழுதணும்? T0 + 4TM + TP/6. ஸோ இங்கே டிஓங்கிறது ஆப்டிமிஸ்டிக் டைம். ஸோ இங்கே ஆப்டிமிஸ்டிக் டைம் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஏ + 4TM + B/6ன்னு வரணும். ஏ + 4TM + B/6. ஸோ ஆப்ஷனில் ஆப்ஷன் சி இருக்குது. ஏ + 4M + B/6. ஸோ ஜஸ்ட்டு அந்த டேர்ம்ஸை மட்டும் மாற்றி கொடுத்து ஃபார்முலா கேட்குறாங்க, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், the time by which activity completion time can delayed without affecting the start of succeeding activities is known as. The time which activity completion time can be delayed without affecting the chart of succeeding activities is known as. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியோட டைம் வந்து அடுத்த ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரீ ஃப்ளோட். ஸோ ஆன்சர் இஸ் ஃப்ரீ ஃப்ளோட். அடுத்த கொஸ்டின், the artificial activity which indicates an activity following it cannot be started unless the preceding activity is complete is known as event, free float, dummy, constant. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மே ஆரம்பிக்கிறதே ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டின்னு ஆரம்பிக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ த ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டி which indicates that an activity following it cannot be started unless the preceding activity is complete is known as dummy. அடுத்த கொஸ்டின், the most popular type of organization used for civil engineering construction is. The most popular type of organization is used for civil engineering construction. ஸோ நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் லைன் ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு ஒர்க்கும் லைன் பை லைனாக தான் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்கவேட் பண்ணுறோம், அடுத்து ஃபவுண்டேஷன் போடுறோம், அடுத்தடுத்த வேலை ஒவ்வொரு அந்த லைன் ஆர்கனைசேஷன் அதே லைனில் தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆன் லைன் ஆர்கனைசேஷன். அடுத்த கொஸ்டின், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஸோ கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அப்பான் பார் சார்ட் மெத்தட். ஸோ எல்லா மெத்தடுமே பார் சார்ட்டோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட் தான். இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார் சார்ட் மெத்தடோட இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இந்த பார் சார்ட் யூஸ் பண்ணணும்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் பார் சார்ட். இதுவே ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டுனா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பார் சார்ட் மெத்தடோட இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட் தான் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் ரைட்டு. அடுத்தது, provides the realistic approach to the daily problems and avoids delay which are very common in bar chart and was invented by Morgan R. Walker of Dubot and James E. Cayley and Remington USA in 1957. ஸோ இது எல்லாமே கிரிட்டிக்கல் பாத் மெத்தடுக்கான தியரியில் இருக்கக்கூடியது தான். ஸோ கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் இவங்கள தான் கண்டுபிடிச்சது. ஸோ அப்போது ஆப்ஷன் இ, ஆல் த எபோவ். அடுத்த கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் மீன்ஸ் an engineer, an architect, an owner, a contractor, all the above. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்னு எதை சொல்லுவோம்? ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கணும், அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் இருக்கணும், ஒரு கான்ட்ராக்டர் இருக்கணும், ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஓனர் இருக்கணும். ஸோ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்.
ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த எபோ. அடுத்த கொஸ்டின், பிக் அப் த கரெக்ட் நெட்வொர்க் ஃபார் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் pouring concrete, erection of formwork, removal of formwork and curing of concrete from the following. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல கரெக்டான நெட்வொர்க் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ போரிங், ஸோ ஆப்ஷன் படி பார்த்தா ஃபஸ்ட்டு வர்றது எரெக்ஷன், அதுக்கப்புறம் போரிங் ஆஃப் காங்கிரீட் அண்ட் க்யூரிங் ஆஃப் காங்கிரீட், லாஸ்ட்டாக ரிமூவல் ஆஃப் ஃபார்ம் ஒர்க். ஸோ இதுதான் கரெக்டான நெட்வொர்க். ஸோ ஃபஸ்ட்டு எரெக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஒர்க், போரிங் ஆஃப் காங்கிரீட், அதுக்கப்புறம் க்யூரிங் ஆஃப் காங்கிரீட் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஃபார்ம் ஒர்க். அடுத்த கொஸ்டின், site order book is used for recording. Site order book is used for recording instruction by the executive engineer, construction measurements, issue of store equipment and name of the casual labor. ஸோ சைட் ஆர்டர் புக் யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்கும்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அந்த சைட் ஆர்டர் புக்கில் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ, இன்ஸ்ட்ரக்ஷன் பை த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். த சைட் ஆர்டர் புக் இஸ் யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் instruction by the executive engineer. அடுத்த கொஸ்டின், the estimated time required to perform an activity is known as. The estimated time required to perform an activity is known as. ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வேணும்னு எஸ்டிமேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் டியூரேஷன். ஸோ ஆன்சர் இஸ் சி, டியூரேஷன். The estimated time required to perform an activity is known as duration. அடுத்த கொஸ்டின், the CPM family includes. The CPM family includes. ஸோ CPM மெத்தடுங்கிறதுல என்னென்ன இன்க்ளூட் ஆயிடுச்சு? கிரிட்டிக்கல் பாத் அனாலிசிஸ், கிரிட்டிக்கல் பாத் பிளாட்டட் அண்ட் மினிமம் காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கிரிட்டிக்கல் பாத் ஷெட்யூல்டிங். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் CPM மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் இ, ஆல் த எபோ. The critical path method family includes CPA, CPP and MCE, CPS. அடுத்த question, the first method invented for planning project was. The first method invented for planning project was bar chart method, milestone method, a critical path method and PERT method. So first planning project காக யூஸ் பண்ற method என்ன method? So first வந்தது bar chart method. So option is A, bar chart method. அடுத்த question, modular coordination of construction means proper. Modular coordination of construction means proper planning, designing, execution, all the above. So ஒரு modular coordinationங்கிறதுல கரெக்டான பிளானிங் இருக்கணும், டிசைனிங் இருக்கணும், எக்ஸிக்யூஷன் இருக்கணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் கரெக்டான மாடுலர் கோஆர்டினேஷன். ஸோ அப்போ ஆன்சர் ஆல் த எபோ. ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.